This sermon, Anointed Ones at the End Time, was delivered on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1965ஆம் வருஷம் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் தி அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம், கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now it's a Sunday school lesson. We want to try to bring this to a real showdown by the scriptures. இப்பொழுது இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடமாய் உள்ளது. வேத வாக்கியங்களை கொண்டு, not for what someone else has said about, but just reading the scriptures. யாரோ ஒருவர் அதை குறித்து கூறியுள்ளதன் மூலம் அல்ல, ஆனால் வேத வாக்கியங்களை அப்படியே வாசிப்பதன் மூலமே ஆகும். You may say, how can this be? Would the anointed ones, what were they? நீங்கள் இது எப்படி இருக்க முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? அவர்கள் என்னவா இருந்தனர் என்று கேட்கலாம். Christ, C-H-R-I-S-T-S, anointed Christ and false prophets. Anointed ones, but false prophets. கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள். Jesus said that the rain falls on the just and the unjust. இயேசு மழையானது நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது என்று கூறினார். Now someone might say to me, do you believe that anointing on those people means that it's anointing of the Holy Spirit? இப்பொழுது யாராவது என்னிடம் அந்த ஜனங்களின் அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று பொருள்படுகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கலாம். Yes, sir. The genuine Holy Spirit of God upon a person, and yet they are false. ஆமையா, ஒரு நபர் மேல் அசலான தேவனுடைய பரிசுத்த ஆவி இருந்தும் அதே சமயத்தில் அவர்கள் போலியானவர்களாக இருக்கிறார்கள். Now listen close and see what he said. They shall show signs and wonders, insomuch that it would deceive the very elected, if it were possible. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் என்ன கூறினார் என்று பாருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். And they are anointed with the genuine Holy Spirit. I know this sounds very foolish, but we're going to take time and explain it by the word. அவர்கள் அசலான பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமாக தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் நாம் நேரத்தை எடுத்துக்கொண்டு வார்த்தையை கொண்டு அதை விளக்கி கூறப் போகிறோம். That's absolutely thus saith the Lord, the truth. அதாவது அது முற்றிலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற சத்தியமாய் இருக்கிறது. Now let's turn in our Bibles just a minute to Matthew the 5th chapter and begin with the 45th verse. இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமங்களில் ஒரு நிமிடம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 45ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். And see now as we read for a few moments on these scriptures, and then if we get to here, well, we'll give you, so you, if we fail to read all of them, then you get your Bible. இப்பொழுது நாம் இந்த வேத வாக்கியங்களின் பேரில் ஒரு சில நிமிடங்களுக்கு வாசிப்பதை பார்ப்போம். அதன் பின்னர் நாம் இங்கு வந்த பிறகு ஏன் நாங்கள் உங்களுக்கு, எனவே நீங்கள் நாம் அவைகள் எல்லாவற்றையும் வாசிக்க தவறினால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And also you can read them after we leave here, and you go home and you read what the Bible says about it. நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு நீங்கள் அவைகளை வாசிக்கலாம். அதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் படியுங்கள். Now to take our time to get a basic fact, because I'm making a statement here
That's astounding. How can the Holy Spirit anoint a false teacher? But that's what Jesus said would happen. இப்பொழுது நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் நான் இங்கே திகைப்பூட்டும் ஒரு அறிக்கையை கூறிக்கொண்டிருக்கிறேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு கள்ள போதகரை அபிஷேகிக்க முடியும்? ஆனால் அதுதான் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். Now, Matthew, the 5th chapter, the 45th verse. Let's read now. Let's begin a little behind it, the 44th. இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் அதற்கு சற்று பின்னால் 44ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, pray for them that despitefully use you and persecute you. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். That ye may be the children of your Father which is in heaven, for he maketh his sun to rise on the evil and the good, and sendeth rain on the just and the unjust. The rain comes upon the evil as same as the good. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை நல்லோர் மேல் பெய்கிறது போல தீயோர் மேலும் பெய்கிறது. But now to follow this up to another prophecy pertaining to this, may we turn now to Hebrews the 6th chapter for the next follow-up verse on this, where Paul bringing back to mind the same thing that Jesus said. இப்பொழுது இதை பின்தொடர்ந்து இதை குறித்த மற்றொரு தீர்க்க தரிசனத்திற்கு நாம் இப்பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். இதை பற்றிய அடுத்த தொடர் வசனத்திற்காக பவுல் இயேசு சொன்னதையே நினைவுக்கு கொண்டு வருகிறான். Paul speaking now while you're hunting it, and you out in the broadcast, get your Bibles near you and a piece of paper, and look up this now, Hebrews, the 6th chapter, Paul writing to the Hebrews, showing them the shadows and the types. பவுல் இப்பொழுது பேசுகிறான். நீங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கையில் ஒலிபரப்பில் உள்ள நீங்கள் உங்களுடைய வேதாகமங்களை உங்கள் அருகில் வைத்து ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து இதை குறித்து வைத்துக் கொண்டு இப்பொழுது பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பவுல் எபிரேயர்களுக்கு எழுதி அவர்களுக்கு நிழல்களையும் மாதிரிகளையும் காண்பித்து bring them from under Judaism into Christianity, showing them how all the old things just foreshadowed the things that was to come. Paul speaking now, Hebrews 6. யூத மார்க்கத்தின் கீழிருந்த அவர்களை கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் கொண்டு வந்து பழைய காரியங்கள் யாவும் எப்படியாய் வரப்போகும் காரியங்களுக்கு முன்னிடலாக இருந்தன என்பதையே அவர்களுக்கு காண்பிக்கிறான். பவுல் இப்பொழுது எபிரேயர் 6இல் பேசுகிறான். Therefore, leaving the principles of the doctrine of Christ, Christ, singular, let us go on to perfection. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய உபதேச வசனங்களை நாம் விட்டு கிறிஸ்து ஒருமை செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். Not laying again the foundation of repentance, dead works, and of faith towards God. மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். Of doctrine, of baptism, and of laying on of hands, on of resurrection of the dead, and of eternal judgment. நெத்திய நியாயத்தீர்ப்பு என்னும் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. And this will we do if God permits. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Spirit. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். I want to call your attention just a minute. You notice that's gift and not gifts. Partakers are not the heavenly gifts, but the heavenly gift. Singular. Christ, singular. Gift, singular.
நான் ஒரு நிமிடம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நீங்கள் கவனித்தீர்களா? அதுதான் ஈவு. ஈவுகள் அல்ல, பரம ஈவுகளை பெற்றும். ஆனால் பரம ஈவு ஒருமை. கிறிஸ்து ஒருமை, ஈவு ஒருமை. Heavenly gift and made partakers of the Holy Spirit. பரம ஈவை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களை Have tasted of the Word of God. Tasted of what? The Word of God and the power of the world to come. ருசி பார்த்து தேவனுடைய வார்த்தையை. எதை ருசி பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும். If they shall fall away to renew themselves again unto repentance, seeing they crucified to themselves the Son of God afresh and put him to an open shame. மறுதலித்து போறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். For, listen, the earth drinketh in the rain that cometh off upon it to bring forth herbs, meat for them by whom it is dressed, receiveth blessings from God. எப்படியெனில் கவனியுங்கள், பூமியானது தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். But that which beareth thorns, briars, is rejected, and is nigh unto cursing, whose end is to be burned. முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. Now compare that with Matthew 5:24 again. Notice Jesus said the rain and the sun comes upon the earth that God sends it to prepare the food and the things for the peoples of the earth. இப்பொழுது அதை மீண்டும் மத்தேயு 5:24 ஒப்பிட்டு பாருங்கள். கவனியுங்கள், மழையும் வெயிலும் பூமியின் மேல் வருகிறது என்று இயேசு கூறினார். பூமியில் உள்ள ஜனங்களுக்கான ஆகாரத்தையும் மற்ற காரியங்களையும் ஆயத்தம் செய்ய தேவன் அதை அனுப்புகிறார். And the rain is sent for the food, the herbs. But the terriers, weeds being in the field receive the same thing. மழையானது உணவிற்காகவும் பயிர்களுக்காகவும் அனுப்பப்படுகிறது. ஆனால் புதர் செடிகள், களைகள் வயலில் இருந்த போதிலும் அதே காரியத்தை பெற்றுக் கொள்கின்றன. The same rain that makes the wheat grow is the same rain that makes the weeds grow. கோதுமையை வளர செய்கிற அதே மழையே களைகளையும் வளர செய்கிறது. How I had such a lesson on that one time when I first met the Pentecostal people. And it was a great lesson to me. I seen two men, one never heard speaking in tongues before. பெந்தேகோஸ்தே ஜனங்களை நான் முதலில் சந்தித்த போது அதன் பேரில் எப்படி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம் இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய பாடமாயிருந்தது. நான் 2 மனிதர்களை கண்டேன். ஒருவர் இதற்கு முன்பு அந்நிய பாஷைகளில் பேசுவதை கேட்டதே இல்லை. One spoke in tongues, other interpreted, vice versa, and would tell the truth. Say that there's many in here should repent tonight. There's women and men both, and people would raise up and go to the altar. ஒருவர் அந்நிய பாஷையில் பேசினார், மற்றொருவர் அதற்கு அர்த்தம் உரைத்தார். உண்மையை கூறினால் இன்றிரவு இங்கே அநேகர் மனம் திரும்ப வேண்டும், ஸ்திரீகளும் புருஷர்களும் இரு சாராருமே உள்ளனர் என்றேன். ஜனங்கள் எழும்பி பீடத்தண்டை செல்வார்கள். நான் எவ்வளவு மகிமையானது என்று எண்ணினேன். அதன் பின்னர் உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியின் சிறுவரத்தை கொண்டு நான் அந்த மனிதர்களிடம் பகுத்தறிதலை கொண்டு அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு சிறு வழியில் பேசினேன். And one of them was a genuine Christian. And he was a real servant of Christ. And the other one was a hypocrite. அவர்களில் ஒருவன் ஒரு அசலான கிறிஸ்தவனாய் இருந்தான். அவன் கிறிஸ்துவின் ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் இருந்தான். மற்றொருவன் ஒரு மாய்மாலக்காரனாய் இருந்தான். And one of them, the one that was a hypocrite, was living with a black-headed woman running around with a blonde and had children by her. It was right there in the vision, couldn't be denied. அவர்களில் ஒரு மாய்மாலக்காரன் ஒரு கருப்பு தலைமுடியை உடைய ஒரு ஸ்திரீயோடு வாழ்ந்து
அவன் ஒரு பொன்னிற பெண்ணுடன் சுற்றி ஓடி அவள் மூலம் குழந்தைகளை பெற்றான். பாருங்கள், அது தரிசனத்தில் அங்கேயே இருந்தது, மறுக்கப்பட முடியவில்லை. And I spoke to him about it. He looked at me and walked around the building. நான் அதை குறித்து அவனிடத்தில் பேசினேன். அவன் என்னை பார்த்துவிட்டு கட்டிடத்தை சுற்றி நடந்து சென்றான். Now I was confused, sure enough. I thought it come into angels. Then I wondered if it was among devils. How could this be? I could not understand it. And for years I kept my hands off of it till one day where இப்பொழுது நான் நிச்சயமாக குழப்பமடைந்தேன். நான் தூதர்களுக்குள் வந்திருக்கிறேன் என்று எண்ணினேன். அதன் பின்னர் நான் பிசாசுகளுக்கு மத்தியில் இருக்கவில்லையா என்று நான் வியப்புற்றேன். இது எப்படி இருக்க முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அநேக வருடங்களாக நான் என்னுடைய கரங்களை அதிலிருந்து விலக்கிக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு நாள் George Smith, boy goes with my daughter. We went yesterday up to the old mill place where I go to pray. என்னுடைய மகளோடு செல்லும் பையன் ஜார்ஜ் ஸ்மித், நாங்கள் நேற்று ஜெபிக்க நான் செல்லும் பழைய ஆலையிலிருந்த இடத்திற்கு சென்றிருந்தோம். After being in there a couple days, the Holy Spirit brought this scripture back to me. For the rain cometh off upon the earth to dress it with herbs, but thorns and thistles live by that same rain. அங்கே ஓரிரு நாட்கள் இருந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வாக்கியத்தை என்னிடம் கொண்டு வந்தார். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கிறது. ஆனால் அதே மழையால் முள்ளும் முட்களும் வாழ்கின்றன. And whose end is to be burned, living by the same life-giving resource of God. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்றார். ஜீவனை அளிக்கும் அதே தேவனுடைய ஆதாரத்தினால் ஜீவித்தல். Then I understood that Jesus said, by their fruits they are known. அப்பொழுது நான் அவர்கள் தங்களுடைய கனிகளினால் அறியப்படுகின்றனர் என்று இயேசு கூறினார் என்பதை புரிந்து கொண்டேன். Now, therefore, the rain dropping down upon the natural vegetation of the earth இப்பொழுது ஆகையால் பூமியின் இயற்கையான தாவரங்களின் மேல் மழை பொழிகிறது. is a type of the spiritual rain which gives eternal life dropping down upon the church. சபையின் மீது விழுகிற நித்திய ஜீவனை அளிக்கும் ஆவிக்குரிய மழைக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறது. For we call it the former rain and the latter rain, and it's a rain pouring out of God's Spirit upon His church. ஏனென்றால் நாம் அதை முன்மாறி என்றும் பின்மாறி என்றும் அழைக்கிறோம். அது தேவனுடைய ஆவியிலிருந்து அவருடைய சபையின் மேல் பொழிகிற மழையாய் உள்ளது. Notice, it's a very strange thing here. See, when them seed went in the ground, however they got there, they were thorns to begin with. கவனியுங்கள், அது இங்கே மிகவும் வினோதமான ஒரு காரியமாய் உள்ளது. பார்த்தீர்களா? அந்த விதைகள் நிலத்திற்குள் சென்றபோது அவைகள் எப்படி அங்கு சென்றடைந்தாலும் அவைகள் துவக்கத்திலேயே முட்களாயிருந்தன. But there the wheat that went in the ground and the herbs were herbs to begin with, and each herb producing itself over again showed that it was in the original beginning. ஆனால் அங்கே நிலத்தில் சென்ற கோதுமையும் பயிர்களும் துவக்கத்திலேயே பயிர்களாகவே இருந்தன. ஒவ்வொரு செடியும் தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொண்டு அது மூல துவக்கத்தில் இருந்தது என்பதையே மீண்டும் காண்பித்தது. And they will deceive the elected if it were possible. Those are getting the same rain, same blessing, showing the same signs, same wonders. See? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதே மழையையும் அதே ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அதே அடையாளங்களை அதே அற்புதங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? They will deceive or shall deceive the elected if it were possible. Now a thorn cannot help being a thorn, and neither can wheat help being a wheat. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள் அல்லது வஞ்சிப்பார்கள். இப்பொழுது ஒரு முள்ளானது ஒரு முள்ளாய் இருப்பதை தவிர்க்க முடியாது. கோதுமையும் ஒரு கோதுமையாய் இருப்பதை தவிர்க்க முடியாது. It's what the creator of each one determined at the beginning. That's the elected. The same rain.
இவை ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தவர் ஆதியிலே தீர்மானித்திருந்தார். அதுவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே மழை. The sun rises of a morning and spreads across the earth as it had this earthen day that we live. And the sun, same sun, it rises in the east is the same sun it sets in the west. நாம் ஜீவிக்கிற இந்த பூமியும் பகலும் இருந்தது போல சூரியன் ஒரு காலையில் உதயமாகி பூமி முழுவதும் பரவுகிறது. மேலும் சூரியன் கிழக்கில் உதிக்கும் அதே சூரியன் மேற்கில் அதே சூரியனாக மறையும். And that sun is sent to ripen the grain upon the earth which our bodies are made from. நம்முடைய சரீரங்கள் உண்டாக்கப்பட்ட அதே பூமியின் மேல் தானியத்தை முதிர்வடைய செய்ய அந்த சூரியன் அனுப்பப்படுகிறது. We are living by dead substance. That's the only way you can live. And if something has to die every day, so you live. Natural. Then isn't it true that if you're நாம் மரித்த பொருளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதமாகத்தான் நீங்கள் ஜீவிக்க முடியும். நீங்கள் இயற்கையாக வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம் மரிக்க வேண்டியதா இருந்தால் அப்பொழுது அது உண்மை அல்லவா? உங்களுடைய your body has to live by dead substance for natural life, then you've got to have something die spiritually to save your spiritual life. உங்களுடைய சரீரம் இயற்கை ஜீவனுக்காக மரித்த பொருளை கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனை காத்துக்கொள்ள ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ ஒரு காரியம் மரிக்க வேண்டும். And God became material, flesh, and died that we might live. நாம் ஜீவிக்கும்படிக்கு தேவன் சரீர பிரகாரமாக மாம்சமாக மாறி மரித்தார். There's no church, no other thing in the world can save you but God. That's the only thing that they live by. தேவனை தவிர வேறெந்த சபையும் உலகத்தில் வேறெந்த காரியமும் உங்களை ரட்சிக்க முடியாது. அதை கொண்டு மாத்திரமே அவர்கள் ஜீவிக்க முடியும். Now run the scriptures. Jesus is the Word. In the beginning was the Word, and the Word was made flesh and dwelt among us. இப்பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். In the beginning was the Word, and the Word is with God. And the Word was made flesh and dwelt among us. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவித்து நம் மத்தியில் வாசம் பண்ணினார். And man shall not live by bread alone, for the physical, but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். And you see, we live by the word, and that is God. அப்படியானால் நீங்கள் பாருங்கள், நாம் வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். அது தேவனாயிருக்கிறது. Now the sun comes across and ripens the grain. Now it cannot ripen it all at once. As it goes on maturing, it constantly ripens until it comes to a full ear. இப்பொழுது சூரியன் உதித்து தானியத்தை முதிர்ச்சி அடைய செய்கிறது. இப்பொழுது அதை ஒரேடியாக முதிர்ச்சி அடைய செய்ய முடியாது. அது தொடர்ந்து முதிர்ச்சி அடைகிறது. அது முழுமையடையும் வரையில் தொடர்ந்து முதிர்ச்சி அடைகிறது. So is it today with the church. It started in its infancy back in the dark age where it's under the ground. It's grown now into maturity. And we can see it perfectly how that God through nature always. இன்றைக்கு சபையும் அவ்வாறே உள்ளது. அது இருண்ட காலத்தில் அதனுடைய ஆரம்ப காலத்தில் துவங்கினது. அங்கே அது பூமிக்கு அடியில் இருந்தது. அது இப்பொழுது முதிர்ச்சி அடைந்து வளர்ந்துள்ளது. எப்படியாய் தேவனை எப்பொழுதுமே இயற்கையினூடாக பரிபூர்ணமாக நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. You cannot disturb nature. That's what's the matter today. We're flying bombs and out there in that ocean, breaking it and busting it around with atomic bombs. நீங்கள் இயற்கையை சீர்குலைக்க முடியாது. அதுதான் இன்றைக்கு காரியமாய் உள்ளது. நாம் வெடிகுண்டுகளை அந்த சமுத்திரத்தில் அங்கே வீசி வெடிக்க செய்து அணுகுண்டுகளால் வெடிக்க செய்கிறோம். You're just breaking more of that dirt off all the time, dropping into it. You cut down the trees, storms will take you. Dam up the river, it'll overflow. நீங்கள் எல்லா நேரத்திலும் அந்த நிலப்பரப்பை உடைத்துக் கொண்டு
அதற்குள் பிளவினை ஏற்படுத்துகிறோம். நீங்கள் மரங்களை வெட்டுகிறீர்கள், புயல்கள் உங்களை அடித்துச் செல்லும். ஆற்றில் அணை, அது நிரம்பி வழியும். You've got to find God's way of doing things and stay in it. Amen. We denominated people in the churches and organizations. Look what we got. Stay in God's provided way of it. காரியங்களை செய்கிற தேவனுடைய வழியை நீங்கள் கண்டறிந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் ஜனங்களை ஸ்தாபனமாக்கி இருக்கிறோம். நாம் பெற்றுள்ளதை பாருங்கள். அதற்கு தேவனால் அளிக்கப்பட்டுள்ள வழியில் நிலைத்திருங்கள். But you see, he sends the rain back to a subject on the just and the unjust. Jesus tells you here now in Matthew 24, it would be a sign at the end time. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் மழையை பொழிய செய்கிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் என்ற நம்முடைய பொருளுக்கு திரும்புவோம். இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் இங்கே உங்களுக்கு கூறுகிறார், அது கடைசி காலத்தில் ஒரு அடையாளமாக இருக்கும். Now, if this sign is only to be known at the end time, then it'll have to be after the opening of those seals. இப்பொழுது இந்த அடையாளம் முடிவு காலத்தில் மாத்திரம் அறியப்பட வேண்டுமானால் அப்பொழுது அது அந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகே இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? It's a sign of the end. That would be when these things happens, it'll be at the end time. அது ஒரு முடிவின் அடையாளம். இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது அது இருக்கும். அது கடைசி காலத்தில் இருக்கும். And it'll be a sign now so the elected will not be confused and these things. You see it? இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த காரியங்களில் குழப்பமடையாது இருக்க அது ஒரு அடையாளமாக இருக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? Then it's got to be revealed, exposed. அதன் பின்னர் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தப்பட வேண்டும். Notice both the wheat and the weeds live by the same anointing from heaven. Both of them rejoice over it. கவனியுங்கள், கோதுமையும் களைகளும் பரலோகத்திலிருந்து வரும் ஒரே அபிஷேகத்தினால் ஜீவிக்கின்றன. அவைகள் இரண்டுமே அதன் பேரில் களி கூறுகின்றன. I remember this, referring back to this instance up there that day at the Greens Mill. அன்றொரு நாள் கிரீன்ஸ் ஆலை என்ற இடத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். I seen that vision come up, and there was a great earth, and it had been all disked up. There went a sower forth first. I want to keep that before you. Watch what goes forth first. Now what follows it? அந்த தரிசனம் தோன்றுவதை நான் கண்டேன். ஒரு பெரிய பூமி இருந்தது. அது முழுவதுமாக உழப்பட்டிருந்தது. அப்பொழுது முதலில் விதைக்கிறவன் புறப்பட்டு சென்றார். நான் அதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலில் என்ன நடக்கிறது என்பதையும் அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பதையும் கவனியுங்கள். And as this man with white on came forth around the earth sowing seed, then behind him come a man, dark clothes on, looked very sneaking, slipping along behind him sowing weeds. இந்த மனிதன் வெண்மையான ஆடையோடு பூமியை சுற்றி வந்து விதையை விதைத்த போது அப்பொழுது அவருக்கு பின்னால் ஒரு மனிதன் கருத்த ஆடை அணிந்து மிகவும் மறைவாக காணப்பட்டு அவருக்கு பின்னே நழுவி சென்று களைகளை விதைத்தான். And as this taken place, then I seen both crops come up. And as they come up, one was wheat and the other was weed. இது நடந்தபோது இரண்டு பயிர்களும் வளர்ந்து வருவதை நான் கண்டேன். அவைகள் மேலே வந்தபோது ஒன்று கோதுமையாயும் மற்றொன்று களைகளாயும் இருந்தன. And there come a drought. That one looked like both of them had their heads down just crying for rain. Then there come a great cloud over the earth and it rained. அப்பொழுது அங்கே வறட்சி உண்டானது. அப்பொழுது அவைகள் இரண்டுமே மழைக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்தன. அப்பொழுது பூமியின் மேல் ஒரு பெரிய மேகம் உண்டாகி மழை பெய்தது. And the wheat raised up and said, "Praise the Lord, praise the Lord." And the weeds raised up and hollered, "Praise the Lord, praise the Lord." Same result. அப்பொழுது கோதுமை பயிர்கள் எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றது.
களைகளும் எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமிட்டன. அதே பலன்கள். Both of them perishing, both of them going away, and then the wheat comes up and gets thirsty, and because it was in the same field, the same garden, the same place, under the same spout. அவைகள் இரண்டுமே மடிந்து கொண்டிருந்தன, அவைகள் இரண்டுமே வாடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது கோதுமை வளர்ந்து தாகமடைகிறது. ஏனென்றால் அது அதே வயல்வெளியில், அதே தோட்டத்தில், அதே இடத்தில், அதே நீரூற்றின் கீழ். There come up wheat and there come up tares by the very same thing. Notice, the same anointing water brings forth the wheat, brings forth the weed. கோதுமையும் விளைந்தது, களைகளும் அதே காரியத்தால் விளைந்தன. கவனியுங்கள், அதே அபிஷேக தண்ணீர் கோதுமையை முளைப்பிக்கிறது, களைகளையும் முளைப்பிக்கிறது. The same Holy Spirit that anoints the church, that gives them desire to save souls, that gives them power to perform miracles. சபையை அபிஷேகிக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர், அதுவே ஆத்துமாக்களை ரட்சிக்க அவர்களுக்கு வாஞ்சையை அளிக்கிறது, அதுவே அவர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த வல்லமையை அளிக்கிறது. It falls on the unjust the same as the just, the very same Spirit. Now you can't make it another way and understand Matthew 24:24. அது நீதி உள்ளவர்கள் மேல் விழுகிற விதமாகவே அநீதி உள்ளவர்கள் மேலும் விழுகிறது. அதே ஆவிதான். இப்பொழுது மத்தேயு 24:24 நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ள முடியாது. He said there shall rise false Christ, false anointed ones, anointed with the genuine thing, but be false prophets of it, false teachers of it. அவர் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அசலான காரியத்தினால் அபிஷேகிக்கப்பட்டு ஆனால் அதை குறித்து கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் அதை குறித்து கள்ள போதகர்களாகவும் இருக்கிறார்கள். What would make a man want to be a false teacher? Something is truth. Now we get down to the mark of the beast in a few minutes. You'll see its denomination. சத்தியத்தை போதிக்கும் ஒரு கள்ள போதகனாய் இருக்க ஒரு மனிதனை தூண்டுவது எது? இப்பொழுது நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மிருகத்தின் முத்திரையை பார்ப்போம். அது ஸ்தாபனம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பார்த்தீர்களா? False teachers, false anointed, anointed Christ, but false teachers. It's the only way you can see it. கள்ள போதகர்கள், ஒரு கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துக்கள், ஆனால் கள்ள போதகர்கள். நீங்கள் அதை காணக்கூடிய ஒரே வழி அதுவேயாகும். Just like here, some time ago, I've quoted this. I might quote it because we're hooked up across the nation. One day, I was talking to a friend of mine where this is coming in this morning in Arizona. And he had a citrus farm. இங்கே சில காலத்திற்கு முன்பு நான் இதை மேற்கோள் காட்டினேன். நாம் தேசத்தினூடாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் அதை மேற்கோள் காட்டலாம். ஒரு நாள் நான் என்னுடைய நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். இன்று காலை அரிசோனாவில் இருந்து இவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு புளிப்பு மர பண்ணையை வைத்திருந்தார். I mean, he had a tree there, which was an orange tree that was bearing grapefruits and lemons, tangerines, tangelos. அவர் அங்கே ஒரு ஆரஞ்சு மரத்தை வைத்திருந்தார். அது திராட்சை பழங்களையும் எலுமிச்சம் பழங்களையும் டேஞ்சரின் பழங்களையும் டேங்கலோஸ் பழங்களையும் ஈன்றிருந்தது. And I forget how many different fruits there was on that one tree. And I said to the man, I said, how is it? What kind of a tree is that? அந்த ஒரு மரத்தில் எத்தனை வித்தியாசமான கனிகள் இருந்தன என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் அந்த மனிதனை நோக்கி, அது எப்படி இருக்கிறது, அது என்ன விதமான மரம் என்று கேட்டேன். And he said the tree itself is an orange tree. அவர் அந்த மரம் தானே ஒரு ஆரஞ்சு மரமாகும் என்றார். I said, what has it got grapefruits on it? Why has it got lemons on it? நான் அதில் எப்படி திராட்சை பழங்கள் உள்ளன, அதில் எப்படி எலுமிச்சம் பழங்கள் உள்ளன என்றேன். He said they're grafted into it. அவர் அவைகள் அதற்குள் ஒட்டு போடப்பட்டிருக்கின்றன என்றார். I said, I see. Well, now, I said, now, next year, when that tree comes forth with another crop of fruit, which they all right about the same time, I said, then
it will bring forth altogether oranges. If it's a navel orange tree, it'll bring forth the navel oranges, won't it, sir? நான் எனக்கு புரிகிறது சரி இப்பொழுது என்றேன். நான் இப்பொழுது அடுத்த வருடம் அந்த மரமானது வேறொரு கனியுடன் தோன்றும் போது என்று கேட்டு அவைகள் யாவும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் பழுக்குமா என்றேன். அப்பொழுது நான் அது ஆரஞ்சு பழங்களை முற்றிலுமாக தருமா, அது ஒரு நாவல் ஆரஞ்சு மரமாக இருந்தால் அது ஆரஞ்சுகளை தரும் இல்லையா ஐயா என்றேன். He said, no, sir. Every grafted branch will bring forth of its kind. அதற்கு அவர், இல்லை ஐயா, ஒட்டு போடப்பட்ட ஒவ்வொரு கிளையும் அந்த விதமான கிளைகளையே தரும் என்றார். I said, you mean that lemon vine will bring forth a lemon out of that orange tree? நான் எலுமிச்சை செடியானது ஆரஞ்சு மரத்திலிருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று கேட்டேன். He said, yes, sir. அதற்கு அவர் ஆமையா என்றார். Will the grapefruit bring forth a grapefruit out of that orange tree? அந்த ஆரஞ்சு மரத்திலிருந்து திராட்சைப்பழம் திராட்சை கனியை கொடுக்குமா? He said, yes, sir. That's the nature of the branch that's grafted into it. அதற்கு அவர், ஆமையா, அந்த கிளையின் தன்மைதான் அதற்குள் ஒட்டு போடப்பட்டுள்ளது என்றார். I said, praise be to God. நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றேன். He said, what do you mean? அவர், நீர் என்ன கூறுகிறீர் என்று கேட்டார். I said, one more question. Now, will that orange tree ever bring forth oranges again? நான் இன்னும் ஒரு கேள்வி. இப்பொழுது அந்த ஆரஞ்சு மரமானது எப்பொழுதாவது மீண்டும் ஆரஞ்சு பழங்களை கொடுக்குமா என்று கேட்டேன். He said, when it puts forth another branch. When it puts forth another branch. Not the ones grafted into it, but they're all citrus fruit. And they live off of the citrus life that's in the citrus tree. அவர், அது மற்றொரு கிளையை உண்டாக்கும் போது என்றார். அது மற்றொரு கிளையை முளைப்பிக்கும் போது, ஒன்றை அதனுள் ஒட்டு போடும் போது அல்ல, ஆனால் அவைகள் யாவும் புளிப்பு செடி வகைகளை கொண்டவை, மேலும் அவை புளிப்பு மரத்தில் இருக்கும் புளிப்பு மர ஜீவனில் இருந்து வாழ்கின்றன. I said, there you are. The Methodists will bring forth Methodists every time. The Baptists will bring forth Baptists every time. The Catholic will bring forth Catholic every time. நான் அங்கேதான் காரியம். மெத்தோடிஸ்டுகள் ஒவ்வொரு முறையும் மெத்தோடிஸ்டுகளை பிறப்பிப்பர், ஒவ்வொரு முறையும் பாப்டிஸ்டுகளை பிறப்பிப்பர். கத்தோலிக்கர் ஒவ்வொரு முறையும் கத்தோலிக்கத்தை பிறப்பிப்பர். But the church of the living God will produce Christ from the root, the Word every time, if it ever puts forth another vine of its own. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது வேரிலிருந்து கிறிஸ்துவை பிறப்பிக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை தன்னுடைய சொந்த திராட்சை செடியை முளைப்பிக்கும் என்று கூறினேன். Now you can graft it in there. You see, every grapefruit, lemon, tangelo, tangerine, whatever the citrus fruits they are, every one of them can live in that tree, but bearing false witness of the tree, living by the tree. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை அங்கே ஒட்டு போடலாம். ஒவ்வொரு திராட்சை பழமும், எலுமிச்சம் பழமும், டேஞ்சலோ பழமும், டேஞ்சரோன் பழமும், பொழிப்பு பழங்களான அவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றும் அந்த மரத்தில் வாழ முடியும். ஆனால் விருட்சத்தை குறித்து பொய்சாட்சி கொடுத்து மரத்தினால் ஜீவிக்கின்றன. You see it? They are living and thriving on the genuine life that's in that tree. நீங்கள் அதை காண்கிறீர்களா? அவைகள் அந்த மரத்தில் உள்ள அசலான ஜீவனை கொண்டு செழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. Now there's Matthew 24. Living by the same life. But they wasn't right at the beginning. எப்பொழுது மத்தேயு 24:24 உள்ளது. அதே வாழ்க்கையை வாழ்கிறது, ஆனால் அவை ஆரம்பத்தில் சரியாக இல்லை. They're bearing false witness of that tree. It's an orange tree. Yet it's a citrus tree. அவைகள் அந்த விருட்சத்தை குறித்து பொய்சாட்சி பகர்கின்றன. அது ஒரு ஆரஞ்சு மரமாக இருந்தாலும் அதே சமயத்தில் அது ஒரு புளிப்பு மரமாகவே உள்ளது. And they say this church, this denomination is bearing record of Christ and got a false baptism, false witness of the word, trying to say that the power of God was only for the disciples. அவர்கள் இந்த சபை, இந்த ஸ்தாபனம் கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்கின்றன என்கின்றனர். தேவனுடைய வல்லமை சீஷர்களுக்கு மாத்திரமே இருந்தது என்று கூற முயற்சித்து பொய்யான ஞானஸ்தானத்தையும்
வார்த்தையின் பொய் சாட்சியையும் பெற்றுள்ளீர்களா? Jesus himself said, "Go ye into all the world and preach the gospel to every branch that'll ever tree will ever bring forth. Every branch that'll be in the tree." இயேசு தாமே, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எப்போதும் இருக்கும் ஒவ்வொரு கிளைக்கும், மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிளையும் எப்பொழுதும் முளைக்கும். And these signs shall follow the genuine branches. Where as long as it's a tree, as long as it's putting forth branches to the end of the world. இந்த அடையாளங்கள் அசலான கிளைகளை தொடரும் என்றார். எங்கே? அது ஒரு மரமாக இருக்கும் வரையிலும், அது உலகத்தின் முடிவு பரியந்தம் கிளைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் வரையிலும். In my name they shall cast out devils, speak with new tongues, take up serpents, drink deadly things, lay hands on the sick and they shall recover. See the hour we're living? See what Jesus... என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தை பார்த்தீர்களா? இயேசு என்ன கூறினார் என்று பார்த்தீர்களா? Remember, this is at the end time, not back under Wesley, back there. Now at the end time this is to take place. இது கடைசி காலத்தில் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெஸ்லியின் காலத்திலும் அதற்கு முன்பும் அல்ல, இப்பொழுது கடைசி காலத்தில் இது சம்பவிக்க வேண்டியதாயிருந்தது.